ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர். இந்த நன்மையான நாட்களில் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இணைந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக, ஆறுதலின் நேரம் இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற நன்மைகளை சாட்சியாகவும் உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும், கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளுக்காக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி நாம் தியானிப்பதற்காக எபிரெயர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்க்கலாம். எபிரெயர் 2வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறவர். நமக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் சில நேரங்களில் தேவனுடைய பாதத்தில், தேவனுடைய பிரசனத்தில் அமருகிற நாம் விலகி போய் விடுகிறோம். விசுவாசத்தை விட்டு சில நேரம் விலகிறோம். சில நேரம் ஆவிக்குரிய காரியங்களில் எழும்ப முடியாதபடி விலகி போகிறோம். சில நேரங்களில் நாம் குழப்பத்தில் சிலர் விலகி போகிறதை நாம் கவனிக்கிறோம். தேவனை விட்டு சிலர் பின்வாங்கி கூட போயிடுறாங்க. அப்போ விலகி போகக்கூடிய காரணங்கள் ஏன் நடக்கிறது? பின்மாற்றம் ஏன் நடக்கிறது? ஒருவேளை நம்ம சர்ச்சில் இருக்கலாம், சபையில் நம்ம ஆராதனையில் இருக்கலாம், ஊழியம் செய்கிறோன்னா ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நாம் ஒரு கிறிஸ்தவர்களாய் அறியப்பட்டு கொண்டு இருக்கலாம். நம் சபையில் தேவனை தொழுது கொள்ளக்கூடியவர்களாகவும், சபையில் காணிக்க கொடுக்கிறவர்களாகவும், ஊழியங்களில் பங்கு பெறுகிறவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில நேரம் நம்ம விலகி போய் நிற்க வாய்ப்பு இருக்கிறது. சில நேரம் தேவனை விட்டு தூரமாக நிற்பதற்கான வாய்ப்பு சிலருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. சர்ச்சைக்கு ஏன் போகிறீங்க அப்படின்னா, எனக்கு பெருசாக இல்லை, ஆண்டவர் மேலே இருந்த நம்பிக்கை எனக்கு இப்போ இல்லை. ஆனாலும் அங்கே சர்ச்சில் பாஸ்டர் கூப்பிடுவாங்க, சர்ச்சில் மெம்பர்ஸ் அவங்க எங்களை கூப்பிடுவாங்க, அங்கே போகலைன்னா நமக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால சில சர்ச்சுக்கு வர்றது உண்டு. ஆனால் இந்த நாளில் ஏன் அவர்கள் விலகி போகிறார்கள்? அல்லது நாமளும் அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளில் பின்வாங்கி போய்விடக்கூடாது, விலகி போய்விடக்கூடாது அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? அதைத்தான் கர்த்தர் நமக்கு இன்றைக்கி கற்றுத் தருவாராக. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தமும் நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். யார் ரட்சிக்கப்பட முடியும்? தேவனுடைய சமூகத்தில் ஆரம்பித்த விசுவாசத்தை கடைசி வரை நாம் காத்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்றார், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்படி என்றால் நம்முடைய விசுவாசம் காக்கப்பட வேண்டியது இருக்கிறது. நாம் விழுந்து போகாமல் நிற்க வேண்டியது இருக்கிறது. முடிவு பரியந்தமும் நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுகிறான். விசுவாச ஓட்டத்தை துவங்குகிறது எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவு அதை கடைசி வரை நாம் காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. விசுவாசத்தை துவங்கியாச்சு, ஆண்டவரை தேடுவதை துவங்கியாச்சு, ஆண்டவரை ஆராதிக்கிறதை துவங்கியாச்சு. ஆனால் அந்த விசுவாசத்தை கடைசி வரை நாம் காத்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் நம் இம்மைக்காக மாத்திரமல்ல, நமக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. தேவன் நமக்கு ஒரு மகிமையான நாட்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஓகே, நம்ம இந்த வார்த்தைக்கு நேராக நாம் திருப்புவோம். கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு, அங்கே வசனம் அப்படி தான் சொல்லு. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். நம்ம தேவ சமூகத்தில் விலகி போகாமல் இருக்க வேண்டுமென்றால், தேவன் நம்மோடு பேசின காரியங்களை விட்டு நாம் விழுந்து போகாதபடி இருக்க வேண்டுமென்றால், வேதம் நமக்கு ஆலோசனை தருது பாருங்க, அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். நாம் கேட்கிற விஷயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, நாம் கவனிக்கிற விஷயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஏன் அநேகருடைய வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படுகிறது? ஏன் அநேகருடைய வாழ்க்கையில் விசுவாச பலவீனங்கள் ஏற்படுகிறது என்றால், அவர்கள் கேட்கும் போதே அல்லது நாம் கேட்கும் போதே சில நேரம் அதில் நாம் ஸ்டெடியாக நிலையாக நிற்க முடியாதவர்களாக நின்று விடுகிறோம். நம்ம கேட்கும்போது எப்படி கேட்கிறோம், அதுக்கப்புறம் தான் அது ப்ராசஸாக மாறும்.
நம்ம கேட்கும்போது எப்படி செயல்படுகிறோம், அதற்கப்புறம் தான் அதனுடைய செயலாய் மாற ஆரம்பிக்குது. அப்படி என்றால் நம்ம செயல்படுகிற காரியம் இரண்டாவது நாளும் கேட்கிற விஷயம் முன்னாடி இருக்குது. நம்ம ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற காரியம் முன்பாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறவைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறவைகள் முன்பாக இருக்கிறது. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நீ கேட்கிறவைகளை ஃபர்ஸ்ட் நீ கவனி. எப்படி நீ கேட்கிற என்பவைகளை கவனி. நம்ம எப்படி ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறோம், ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதற்கு எப்படி செவி கொடுக்கிறோம், ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறதற்கு எப்படி நம்ம கவனிக்கிறோம். நம்ம கேட்காவிட்டால், தேவன் பேசுகிறதை கவனிக்காவிட்டால், தேவன் நம்மோடு உறவாடுகிறதை, தேவன் நம்மளோடு பேசுகிறதை நாம் கவனிக்க தவறிவிட்டாலே நாம் விழுந்து போவதற்கு ஆயத்தமாகிவிட்டோம் என்பதுதான் சொல்ல முடியும். ஒரு காரியத்தை கூட நம்ம கவனிக்கலாமே. மத்தேயுவில் ஆண்டவருங்க நம்ம கற்றுத்தரார் பாருங்க. 16வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. மத்தேயு 16வது அதிகாரம் 6வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். 8வது வசனம். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை எடுத்தீர்கள் என்பதையும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அவங்கள்ட்ட என்ன சொல்றாரு? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். 11வது வசனத்தில் அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறார் பாருங்க. 11வது வசனம். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி என்றார். அப்படி என்றால் சீசர்களோட ஏசப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது அவர்களிடத்துல பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படி சொல்றார். அதாவது ஒரு உருவகப்படுத்துகிறார் ஆண்டவர். அவங்களிடத்துல ஒரு செய்தியை அவங்களுக்கு கொடுக்கும்போது அதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு கதையா ஒரு உருவகப்படுத்தி அதை சொல்றார். இப்படி நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறதுக்காக. எப்படி ஒரு புளித்த மாவு வந்து மாவுல உளுந்துருச்சுன்னா மற்ற எல்லா மாவையும் புளிக்க பண்ணிடும். அதனால அவர்கள் அதே போலதான் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நீ கவனிச்சாலும் அந்த வார்த்தையில உள்ள விஷயங்களை நீ உள்ள எடுக்கும்போது என்ன நடந்துருது அப்படின்னா, உன்னுடைய மற்ற நற்குணங்கள் எல்லாம் புளித்து போய்கிறது, அதெல்லாம் கெட்டு போயிருது. அதனால அவங்க பேசுற விஷயங்களை கொஞ்சம் கவனமா இரு, அந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கும் போது கவனமா இரு அப்படிங்கிறத ஆண்டவர் ஒரு சின்ன உருவகமாக ஒரு ஓமையாக அவங்கள்ட்ட சொல்றார். ஆனா அங்க நடக்கக்கூடிய விஷயத்தை பாருங்க. அவர்கள் அதை கேட்ட போது ஆண்டவர் சொல்றார், பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவு குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஆண்டவர் அப்படி சொல்லும்போது அவர்கள் எப்படி அதை புரிந்து கொள்ளுகிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் நம்ம சாப்பாடு கொண்டு வரல, நம்மளை திட்டுறாரு, நம்ம சாப்பாடு எடுத்துட்டு வரல, அப்பத்தை எடுத்துட்டு வரலன்னு சொல்லி நம்மளை கடிந்து கொள்றார் அப்படின்னு சொல்லி அவர்கள் குழப்பத்தை உண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கவனிங்க, ஆண்டவர் பேசுகிறார், ஆண்டவர் அவர்களோடு இடைப்படுகிறார். ஆனால் அவர்கள் கேட்கிற விதம் தவறாக இருந்து விட்டது. அவர்கள் அந்த வார்த்தையை சரியா கேட்கவில்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீ கேட்டவைகளை ஜாக்கிரதையா கவனி, நான் என்ன சொல்ல வரேங்கிறத ஜாக்கிரதையா கவனி. அதையும் நீ ஒரு காரியத்தை யோசிச்சுட்டு நான் பேசுகிறத அதை கனெக்ட் பண்ணி இதுதான் என்னுடைய வார்த்தை என்று புரிந்து கொள்ளாத. ஆகையால் நீங்கள் கேட்டவைகளை விட்டு விலகிடக்கூடாது. நான் சொல்ற காரியத்தை நீ விலகிடக்கூடாதுன்னா, நான் சொல்லும் போதே நீ கவனிக்கும் போது மிகுந்த ஜாக்கிரதையாக கவனி என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆண்டவர் நம்மளோடு பேசும்போது ஏதோ ஏனோ தானோ என்று நம்ம கேட்டுவிட முடியாது. லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியே சொல்லுகிறது பாருங்க. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். லூக்கா 8:18 அப்படியே நமக்கு கற்றுத்தரு. நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். ஆண்டவர் நம்மோடு பேசும்போது எப்படி அவர் நம்மள்கிட்ட பேசுகிறார், என்ன வார்த்தையில் பேசுகிறார் என்பதை அவர் சொல்லுகிற விதமாக நம்ம புரிஞ்சு கொள்ளணும். சில நேரம் நம்ம குடும்பத்தில் ஆண்டவர் நம்ம யார்ட்டையாட்டும் ஒரு ஆலோசனையை சொல்லுவோம், நம்ம யார்ட்டையாட்டும் ஏதாட்டும் ஒன்று பேசும்போது அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளும்போது நம்ம சொல்லுவோம், நான் இந்த இன்டென்ஷனில் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை, இந்த நினைவில் நான் உங்கள்கிட்ட அதை சொல்லலை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? வேலை பார்க்குற இடத்துல சொல்கிறோம், குடும்பத்தில் சொல்கிறோம். சிலர் அப்படி தவறாய் புரிந்து கொள்வதனால நம்ம மனவேதனைப்படுகிறோம்.
ஆண்டவர் நமக்கு அதை தான் சொல்கிறாரு. ஆண்டவர் நம்மோடு பேசும்போது அதை நம்முடைய சிந்தனையில் வைத்து அதை புரிந்து கொள்ளும்போது, நம்முடைய விதம், நாம் புரிந்து கொள்ளுகிற விதம் தவறாகும் போது, தேவன் எதை சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் நம்ம சில இடத்துல விழுந்து போயிடுறோம், சோர்ந்து போயிடுறோம், விசுவாசத்தில் தளர்ந்து போய்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கேட்டவைகளை விட்டு விலகக்கூடாதுன்னா அதை ஏனோ தானோன்னு இல்லை, மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். சர்ச்சில் ஆராதனை நேரத்தில், செய்தி நேரத்தில் நல்லா சிலர் ஆராதனை பண்ணுறோம், நல்லா ஜெபம் பண்ணுறோம். செய்தி ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளை அறியாமல் ஒரு தூக்கம் வந்துடுது. சிலருடைய வாழ்க்கை வசனம் ஆரம்பிக்கும் போது ஒரு தூக்கம் வந்துடுது. நம்ம நினைக்கிறோம் அது நம்மளுடைய பலவீனம்னு. இல்லை, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி பிசாசு உங்களை பலவீனப்படுத்துகிறான். நீங்கள் கேட்கிற விதத்தில் நீங்கள் விழுந்து போவதற்காக வசனம் உங்கள் இருதயத்தில் போகக்கூடாது, வார்த்தை உங்கள் இருதயத்தில் செயல்படக்கூடாது என்பதில் அவன் முடிவெடுத்து தீர்க்கமாக செயல்படுகிறான். ஆண்டவர் சொல்றார், நீ மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனி, ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த வீடியோ மூலியமா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறார். நீங்க கேட்குற விதத்தை கொஞ்சம் செக் பண்ணுங்க, மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிங்க, வசனத்தை கவனிங்க, வார்த்தையை கவனிங்க. இன்னைக்கு நம்ம பைபிளை வாசிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட இதில் என்ன பேசுகிறார், மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனோ தானோன்னு அல்ல, சரி ஏதோ பேசட்டும், ஆண்டவர் சொன்னால் சொல்லட்டும், நான் அதெல்லாம் தனியாக மாறட்டும், அப்படி அல்ல, மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஆதலால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை எப்படி கவனிக்கணும்னா மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். நாம் தேவன் பேசுகிறவர். அவர் பேசும்போது நாம் நடக்க வேண்டிய வழியை அதில் போதிக்கிறார். அவர் பேசும்போது நம்முடைய ஆத்மா உயிரடைகிறது. அவர் பேசும்போது நம்மளை நித்தியத்துக்கு நேரம் நடத்துகிறார். அப்போ இவ்வளோ காரியம் இருக்கும்போது அவர் பேசுகிற அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜாக்கிரதையாக கவனி. ஏனென்றால் நாம் கவனிக்கும் போது நமக்கு அதில் வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தை இருக்கிறது. நாம் அதை கவனிக்கும் போது நம் நடக்க வேண்டிய பாதை அதில் இருக்கிறது. நாம் கவனிக்கும் போது நாம் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைக்கான தீர்வு அதில் இருக்கிறது. நாம் அதை கவனிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெறும். நாம் கவனிக்கும் போது எந்த சூழ்நிலையில் ஆண்டவரை விட்டு விலகாதபடி ஆண்டவரை சரியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்கிறார், நீ கேட்டவைகளை விட்டு விலகிடக்கூடாது. அதனால் மிகுந்த ஜாக்கிரதையாக வசனத்தை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிப்போம், வார்த்தையை மிகுந்த ஜாக்கிரதையாக தியானிப்போம். ஜபத்தில், வேண்டுதல்களில், தரிசனங்களில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்போது அதை அப்படியே விளையாட்டுத்தனமாக எடுத்துடாமல் அதை மிகுந்த ஜாக்கிரதையாக நம்ம கவனிக்கிறோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் இடைபடுவதற்கு நம்ம இடம் கொடுக்குறோம். ஆண்டவருடைய கிரியைகள் நம்ம லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருப்பதற்கு நம்மளே அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறோம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களோடு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த நல்ல தயவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்போ நம்ம கேட்குற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுக்க மிகுந்த ஜாக்கிரதையாக இருப்போம்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்ய போகிறார். நான் ஜெபிக்க போகிறேன், நீங்களும் இணைந்து ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையே, உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. நீர் எங்களோடு பேசுகிறவர். நீர் பேசுகிறவர்களை நாங்கள் கவனிக்கணும், ஞானமாக கவனிக்கணும், ஜாக்கிரதையாக கவனிக்கணும். ஏனோதானன் அல்ல, கவனம் இல்லாதவர்களாக அல்ல, மிகுந்த ஜாக்கிரதையோடு நாங்கள் அவைகளை கவனிக்கவும், நீர் பேசுகிற வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்க முடியாதபடி, வசனத்தை வாசிக்க முடியாதபடி வருகிற எல்லா கனநித்திரைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. வார்த்தையை தியானிக்கிற நேரத்தில் வருகிற தூக்க மயக்கங்கள் விலகி போகட்டும்னு சொல்லி கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஜனத்தை நீர் விடுதலை ஆக்குவீராக. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உம்முடைய ஜனங்களோடு இடைப்படட்டும். நான் பேசுகிற வார்த்தைகள் தவறாய் புரிந்து கொள்ளப்படுகிறதே அப்படிங்கிற இருதயத்தில் சோர்ந்து போய் இருக்கிறவர்களுடைய இருதயத்தை தேய்ச்சுங்க, அவருடைய வார்த்தையை சீர்படுத்துங்க, அவர்களோடு நீங்கள் பேசுங்க, பலப்படுத்துவீராக. இந்த நிகழ்ச்சியின் மூலியமாய் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஜனம் தேவனுடைய பலனையும் தேவனுடைய ஒத்தாசையும் தேவனுடைய வழிநடத்தலையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், மகிமைப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலியமாய் அற்புதங்களை செய்திருப்பார். நீங்கள் சாட்சியாக தெரிவிக்கலாம். ஆமென். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கவும் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தவும் ஆயத்தமாக இருக்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.